ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ப்ளவுஸில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேமாக வச்சுட்டு இது போல் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தையல் பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் பிசுரை கட் பண்ணணும், அப்படியே தைக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியே தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் மாறி போயிடும். அதனால தான் அவுட்லைன் ஃபுல்லாகவே அந்த ஒரு நூல் கேப்பில் மீதி இருக்கக்கூடிய பிசுரை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டாட் பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் சூப்பராகவே கிடச்சிரும். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தையல் போடுறதே பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லாம் தையல் போடுறாங்க. இது கரெக்டான அளவு தைக்கிறதுக்கே இங்கே துணி பத்த மாட்டேங்குது. 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அகலத்துலாம் எப்படி தான் அவங்க வந்து தையல் போடுறாங்கன்னு தெரில. துணி ஒருவேளை அந்தளவுக்கு நிறையா கூட எடுத்து கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.